ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி எதற்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அதில் கர்ட் மாஸ்ட்ரோ செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து நிறைய பேர் எனக்கு கர்ட் மாஸ்டர் இதில் வந்து நான் எந்தளவுக்கு திக்காக வரும்னு கொஞ்சம் செஞ்சு காமிங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனல் தெரியுது இல்லைங்களா, அதில் வந்து கர்டு கட் ஆஃப்னு எழுதியிருக்காங்க இல்லைங்களா. நீங்கள் கர்டு வைக்கிறீங்க அப்படின்னா சர்வ் பட்டனில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். நீங்கள் கேர்டே யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா அந்த கேர்டு கட் ஆஃப் வந்து நீங்கள் ஒரு 3 செகண்ட் அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் ஆகிடும். நீங்கள் கேர்டு யூஸ் பண்ணுறீங்க இல்லை இன்றைக்கி நீங்கள் கேர்டு வைக்கிறீங்கன்னா அந்த பட்டன் வந்து சர்வ் பட்டனில் தான் இருக்கணும். டக்குன்னு கட் ஆஃப்லேருந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திடீர்னு நீங்கள் வைக்கக்கூடாது. அது சர்வ் பட்டனில் இருந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பெரவுத்தி வைக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து நம்ம சர்வ் பட்டனில் தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த கிட்டை எடுத்துருவோம். கர்ட் மாஸ்ட்ரோவோட இதை எடுத்து நம்ம வந்து நான் ஆல்ரெடி பால் வந்து சூடு பண்ணி ஆற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பவுலை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி உள்ளே க்ளீனாக இருக்கான்னு பார்த்தரலாம். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் வந்து ரப் பண்ணிலாம் எதுவும் வாஷ் பண்ணக்கூடாது. நான் சும்மா சிம்பிளாக கை விட்டு கையில் தான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு நாரும் யூஸ் பண்ணவே இல்லை. மேலே இருக்கிற லிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலோட டிகிரி செல்சியஸ், அந்த செல்சியஸ் வந்து 50 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து நம்ம கர்ட் கண்டெய்னராக யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மைக்ரோவேவ் டிஷ்வாஷர்லாம் நம்ம இது யூஸ் பண்ணவே கூடாது. இது நார்மலாக நம்ம வந்து ஒரு லிக்விட் விம் ஜெல் லிக்விட் விட்டு நல்லா பாக்ஸை டைட் பண்ணி நல்லா குலுக்கி அதோட ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த டப்பாவில் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பாலோட ஹீட் பார்த்திங்கன்னா வார்மாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம வந்து அந்த பாக்ஸில் வந்து பாலை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஆடையெல்லாம் வந்து நம்ம போட்டு தயிர் போட்டோம்னா ஆடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் நான் எல்லா ஆடையுமே வந்து அந்த தயிரோடையே மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். 1 லிட்டர் பாலில் 3/4 லிட்டர் ஊற்றிருப்பேன். 1/4 லிட்டர் நான் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா தயிர் வந்து நல்லா திக்காகவே எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் தான் நான் வந்து இது பண்ணியிருப்பேன். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலந்தெல்லாம் விடலை, நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் ஊற்றி மட்டும் விட்டுட்டேன். அவ்வளோதான். ஊற்றிட்டு இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த கர்ட் மாஸ்ட்ரோக்குள்ளே நம்ம உள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதை கர்ட் மாஸ்ட்ரோக்குள்ளே செட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி வந்து அந்த பேனலில் நம்ம வந்து சாஃப்டாக வேணுமா திக்காக வேணுமா அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா நீங்கள் அந்த பட்டன் பார்த்திங்களா சாஃப்ட் அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல நீங்கள் சாஃப்டாக வச்சுக்கலாம். எனக்கு வந்து திக்காக தான் வேணும். ஏன்னா குழந்தைங்க கொஞ்சம் திக்காக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. இல்லைனா கொஞ்சம் பால் வடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் திக்காக வேணும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 7 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது எவ்வளோ மணி நேரம் அப்படின்னு சாலிடாக சொன்னால் 6 or 7 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும். நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி தான். எனக்கு சர்வ் பட்டனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்து அது எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கு அப்படின்னு. நானே அப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்குறேன். அந்த ட்ரையல் வீடியோ தான் உங்களுக்கே நான் கொடுக்குறேன். எனக்கே இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறக்காக தான். அதுக்கப்புறம் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லாக் ஆகிடும். லாக் பண்ணினதுக்கப்புறம் தான் நீங்கள் கொண்டு போய் உள்ளே வச்சு இருக்கணும். தெரியாமல் கீழே விழுந்துடும். ஓகே. ஆனால் எனக்கு வந்து தயிரே வரல. நான் இந்த பக்கம் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கூலிங்காகவே இருக்குது. அதனால் எனக்கு தயிர் பெறையே ஆகலை. எனக்கு பால் வடை அடிச்சுட்டே இருக்கும். மேலெல்லாம் பெறையாக இருக்கும், கீழே பால் மாசம் மாதிரி இருக்கும். எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நான் வாங்குகிற பாலுக்கு எனக்கு வந்து இது ஓகே தான். இதுவே உங்களுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ தண்ணி பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது. இந்த பாலில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து எனக்கு தண்ணி படிஞ்சிருக்கு. நான் வந்து தண்ணி இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாலை வந்து நீங்கள் கொதிக்க வைக்கிற இல்லைங்களா, அதை வந்து ஒரு 1/2 hour சும்மா சிம்மில் வச்சுருங்க. நல்லா பால் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் பெற ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே திக்காக வரும். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சரி அக்கா வீட்டுக்கு போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். போனோடனே எங்கள் சின்ன பையன் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாங் போட்டுட்டாங்க அப்படின்னா அவன் வந்து எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான். டிவி முன்னாடி சாங் போட்டாங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸ் நிறையா நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே மக்களே.
அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பாய். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.